One, two, three, four. Swagger lady on the floor. I'm always chicken trending. Cause my body loving Krista. ஹானஸ்ட் வீட்டுக்கு வரியா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், பொலிட்டிக்கல் சட்டையர் காமெடியில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் யாரு, சோ சாரா அல்லது மணிவண்ணன் சாரான்னு பெல்ஜியம்லேருந்து ஹரிகுமார் லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. பொலிட்டிக்கல் சட்டையர் காமெடியை பொறுத்த வரைக்கும் மணிவண்ணன், சோ ஆகிய ரெண்டு பேருடைய காமெடியுமே எனக்கு பிடிக்கும். ரெண்டு பேருடைய காமெடியும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று முழுக்க வித்தியாசமானது. மணிவண்ணனுடைய கிண்டல் இருக்க அது ஊசி குத்துற மாதிரி குத்தும். ஆனால் சோவுடைய கிண்டல் இருக்க அதில் நகைச்சுவை தான் அதிகமாக இருக்கும். டாப் ஸ்டார் பிரசாந்த் சார் விளம்பரங்களில் ஏதாவது நடிச்சிருக்காரான்னு தர்மபுரியிலேருந்து ராஜா கேட்டிருக்காங்க. ஜாய் அலுகாஸ் நகைக்கடை பிரசாந்தினுடைய இடத்துல தான் இப்போ இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால் அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் போலத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பிரசாந்த். இயக்குனர் பாலா சார் டைரக்ட் பண்ண வணங்கான் திரைப்படம் வசூல் ரீதியாக ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு வர செய்திகள் உண்மையான பாலக்கோட்லேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. திரையரங்கு வசூலை பொறுத்த வரைக்கும் வணங்கான் திரைப்படம் எதிர்பார்த்த வசூலை பெறவில்லை அப்படின்றது உண்மைதான். நடிகை த்ரிஷா சினிமாவிலிருந்து விலகிறாங்கன்ற செய்தி உண்மையான தர்மபுரியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க. த்ரிஷா சினிமாவிலிருந்து விலகி அரசியலில் இணையப் போகிறாரா, விஜய் கட்சியில் அவருக்கு பொறுப்புகள் கிடைக்குமா என்பது பற்றியெல்லாம் இந்த வாரம் சினிமா திஸ் வீக் நிகழ்ச்சியில் நானும் தனஞ்சயனும் விரிவாக பேசியிருக்கோம். அந்த நிகழ்ச்சியுடைய லிங்க்கு கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கு. அந்த நிகழ்ச்சியை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா இதை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எத்தனையோ புதுமுக இயக்குநர்களை அறிமுகம் பண்ணவங்க சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். ஆனால் இப்போ அவங்க படங்களை தயாரிக்கிறது இல்லையே. அதுக்கான காரணம் என்ன? இப்போ இருக்கிற தமிழ் சினிமா நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறாரா ஆர்பி சௌத்ரி சார்? அண்ட் இனிமேல் அவங்க படங்கள் தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சாத்தூர்லேருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. மிகச்சரியாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போது சினிமாவிலும் இயங்கி கொண்டிருக்கின்ற சூழ்நிலை அவ்வளவு சரியாக இல்லை அப்படின்றது தான் ஆர்பி சௌத்ரியுடைய கருத்தும். அதன் காரணமாக தான் இப்போதெல்லாம் அவர் தொடர்ந்து படங்களை எடுப்பதில்லை. மைத்ரி மூவிஸ் அஜித் சாரை வச்சு தயாரித்த குட் பேட் அக்லி அண்ட் சன்னி தியோலை வச்சு தயாரித்த ஜாட், இந்த ரெண்டு திரைப்படங்களையுமே ஒரே நாளில் வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. எதனால இந்த முடிவு? ஒரே தயாரிப்பாளராக இருந்து ரெண்டு திரைப்படங்களையும் ஒரே நாளில் வெளியிடுறது சரியான முடிவா? அண்ட் 2023ஆம் ஆண்டு சிரஞ்சீவி சார் அண்ட் பாலகிருஷ்ணன் சாரனுடைய ரெண்டு திரைப்படங்களையும் ஒரே நாளில் வெளியிட்டாங்க. அண்ட் ரெண்டு திரைப்படங்களுமே மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. அதே மாதிரி இந்த வாட்டியும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. கேள்வி கேட்டுட்டு அதுக்கான பதிலையும் நீங்களே சொல்லிட்டீங்க. மிகப்பெரிய பட்ஜெட்லே படம் தயாரிக்கின்ற மைத்ரி மூவிஸுக்கு அவங்களுடைய படங்களை எப்படி வெளியிடணும், எந்தெந்த படத்தோட வெளியிட்டா சரியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியாதா என்ன? கௌதம் வாசுதேவ் மேனனுடைய டாமினிக் அண்ட் லேடிஸ் பர்ஸ் திரைப்படம் நல்ல விமர்சனங்களை பெற்று வருது. இனி அவர் தொடர்ச்சியாக மலையாளத்தில் திரைப்படங்களை இயக்குவாரா? அண்ட் அவருடைய விருத்தியான மனநிலையை இந்த வெற்றி மாற்றுமான்னு விருகம்பாக்கம்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. மம்முட்டியை ஒரு படத்திலாவது இயக்க வேண்டும் என்பது கௌதம் வாசுதேவனுடைய நீண்ட நாள் ஆசை. அது இப்போ தான் நிறைவேறியிருக்கிறது. அடுத்து மோகன்லாலை இயக்க வேண்டும் என்பதும் அவருடைய ஆசை. அதனால் தொடர்ந்து மலையாள படங்களில் சில படங்களை அவர் இயக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. பாடல் ராதா திரைப்படத்தினுடைய செய்தியாளர் சந்திப்பில் குரு சோமசுந்தரம் சார், இயக்குனர் மிஷ்கின் சார், இசையமைப்பாளர் இளையராஜா சாரை ஒருமையில் பேசினதுக்கான காரணம் அவங்க அதீத மதிப்பு வச்சிருக்கிறதுக்கான வெளிப்பாடு தான் சொல்லியிருந்தாரு. இது ரொம்ப நகைப்புக்குரிய விஷயமா இருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு விருகம்பாக்கம்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. மிஷ்கினை பற்றிய ஒரு கேள்விக்கு குரு சோமசுந்தரம் பதிலளித்தது நகைச்சுவையான ஒரு பதில் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்டவனை அழைக்கும் போது அதீத பக்தி காரணமாக ஒரு சில பக்தர்கள் ஒருமையில் ஆண்டவனை அழைக்கிறது இல்லையா, அது போலத்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இயக்குனர் சங்கர் சாரனுடைய இன்றைய நிலையில் வேல்பாரி திரைப்படத்தை அவரை நம்பி மிகப்பெரிய பொருட்செலவில் தயாரிக்கிறதுக்கு எந்த தயாரிப்பாளராவது முன் வருவாங்களான்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. திரையுலகிலே உள்ள தயாரிப்பாளர்களுக்கு சங்கர் எப்படிப்பட்ட திறமைசாலி என்பதும் எப்படிப்பட்ட சாதனையாளர் என்பதும் தெரியும். ஓரிரு படத்தினுடைய தோல்வி விளைவித்து யாரும் சங்கரை எடை போட மாட்டார்கள். நிச்சயமாக
வேல்பாரி திரைப்படத்தை உருவாக்குவதற்கு அவருக்கு மிகப்பெரிய முதலீடுகள் கிடைக்கும். யங் மங் சங் திரைப்படம் எப்போ வெளியாகும், அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரான ஸ்ரீனிவாசனை எப்போ உங்களுடைய நிகழ்ச்சியில பார்க்கலாம்னு சென்னையிலிருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. யங் மங் சங் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் அந்த படத்தை வெகு விரைவிலேயே திரைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 2-3 மாதங்கள் அந்த படம் வெளியாவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான கே சீனிவாசன் ஏற்கனவே நம்முடைய சாய் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருக்கிறார். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கு. முழு நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். எம்ஜிஆர் சாரனுடைய பாடல் வரிகள்ல இருந்து அவரை சம்மரைஸ் பண்ணணும்னா, ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், அன்பை நாள் வளர்க்கணுன்ற பாடலை சொல்லலாம். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரனுடைய பாடல்களை வச்சு அவரை சம்மரைஸ் பண்ணணும்னா எந்த பாடலை சொல்லலான்னு அரவந்தலோச்சனன் வில்லியனூர்லேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் படங்களின் பாடல்களைப் போல ரஜினியின் பல பாடல்கள் மக்களுக்கு நல்ல நல்ல நீதியை போதிப்பதாக அமைந்துள்ளன. உதாரணத்துக்கு சொல்லணும்னா முத்து படத்தில் இடம்பெற்றிருந்த ஒருவன் ஒருவன் முதலாளி என்று தொடங்குகின்ற பாடலை சொல்லலாம். MSV ஐயாவனுடைய உதவியாளரான ஹென்ரி டேனியல் இப்போ என்ன பண்றாரு, அவருடைய புகைப்படம் உங்ககிட்ட இருக்கான்னு டொரண்டோல இருந்து ஜீவன் கேட்டிருக்காங்க. மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனுடைய உதவியாளரான ஹென்ரி டேனியல் இப்போ நம்மிடையே இல்லை. அவருடைய புகைப்படமும் இப்போ நம்ம லைப்ரரியில் இல்லை. மிக விரைவிலேயே அவருடைய புகைப்படத்தை தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறேன். நடிகர் சிவகார்த்திகேயனுடைய டான் திரைப்படம் வெற்றி படம் தானே, அந்த திரைப்படத்தை இயக்குனர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு மதுரையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன் நடித்த டான் திரைப்படத்தை இயக்கிய சிபி சக்கரவர்த்தி அடுத்து அவரோடு இணைந்து ஒரு படத்திலே பணியாற்றி இருக்கிறார். சுதா கொங்கரா இயக்கத்திலே சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்கின்ற படத்தினுடைய படப்பிடிப்பையும் சிபி சக்கரவர்த்தியினுடைய இயக்கத்திலே சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்கின்ற படப்பிடிப்பையும் ஒன்றாக நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். உலக நாயகன் கமல்ஹாசன் சார் நடிச்சிருக்கிற தக் லைஃப், கல்கி 2 அண்ட் இந்தியன் 3 இந்த 3 திரைப்படங்களில் எந்த திரைப்படம் முதல்ல வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு மதுரையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் நடித்துள்ள கல்கி 2, இந்தியன் 3, தக் லைஃப் ஆகிய 3 திரைப்படங்களில் முதல்ல திரைக்கு வரக்கூடிய வாய்ப்பு தக் லைஃப் திரைப்படத்துக்கு தான் இருக்கிறது. ஒரு நாளில் மட்டுமே ரெஜினா 4 சேனலுக்கு சோலோவாக இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க. ஆனால் மகள் திருமேனியை விடாமுயற்சி திரைப்படத்தை பற்றி இன்னும் இன்டர்வியூ கொடுக்காம இருக்காருன்னு இலங்கையிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. மகள் திருமேனியின் பேட்டி கடந்த 2 நாட்களாக நம்முடைய டூரிங் டாக்கிஸ்லே ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. எப்படி அதை கவனிக்க நீங்கள் தவறுனீங்க அப்படின்னு தெரியல. அஜித்தோடு தனக்குள்ள நட்பை பற்றியும் விடாமுயற்சி படத்தினுடைய படப்பிடிப்பின் போது நடைபெற்ற பல சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றியும் அந்த பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மகள் திருமேனி. ஏவிஎம் ஸ்டுடியோனுடைய மியூசியத்துக்கு போகிறதுக்கு இப்போ பொதுமக்களுக்கு அனுமதி உண்டா, இருக்குன்னா எந்தெந்த நாட்கள் அனுமதி உண்டு, அண்ட் நுழைவு கட்டணம் எவ்வளவுன்னு லண்டன்லேருந்து ராம் கேட்டிருக்காங்க. ஏவிஎம் ஸ்டுடியோடைய மியூசியம் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். பெரியவங்களுக்கு கட்டணம் 250 ரூபாய், சிறுவர்களுக்கு கட்டணம் 150 ரூபாய். மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தினுடைய ஆடி பட்டம் தேடின்ற பாடல் ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா படத்துல இடம்பெறல. இந்த மாதிரியான நல்ல பாடல்களை வேற ஏதாவது படத்துல பயன்படுத்தலாமே, அதை விட்டுட்டு பேர் வச்சாலும் வைக்காமன்ற பாடலை மட்டும் திரும்பவும் ரீமிக்ஸ்லாம் பண்றாங்க. ஆனா படத்துல இடம்பெறாத நல்ல பாடல்களை புது படங்களுக்கு பயன்படுத்தலாமே, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு காரைக்கால்ல இருந்து ஆண்டனி கேட்டிருக்காங்க. பொதுவாக எந்த மாதிரியான பாடலை ரீமிக்ஸ் பண்ணுவாங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பாடல் பிரபலமான பாடலாக இருக்கும்போது தானே அதை மீண்டும் ரீமிக்ஸ் பண்ணுவாங்க. சார், எதனால இப்போ ஹிந்தியில் ஷோலே, அக்னிபாத் அண்ட் கதார் மாதிரியான பக்கா லோக்கல் கமர்ஷியல் திரைப்படங்கள் வருதில்ல, அண்ட் இதே நிலைமை தான் இப்போ தமிழ் சினிமாலையும் இருக்கு. இங்கே இருக்கிற பெரும்பாலான திரைப்படங்கள் மல்டிப்ளெக்ஸ் ஆடியன்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலையான்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. இப்போது பொதுவாக திரைப்படத்துக்கு வசூல்னா அது மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகளில் தான் மிகப்பெரிய அளவிலே வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இப்போது உள்ள இயக்குநர்கள் எல்லோருமே மல்டிப்ளெக்ஸ் ஆடியன்ஸை மனதிலே வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஏற்ப தான் கதையை தயார் செய்கிறார்கள். அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழ்நாட்டில் கண்ணதாசனுடைய தமிழ் பெருசாக இருக்கலாம், ஆனால் அப்படிப்பட்ட கவிஞருக்கே என்னுடைய மழலை தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த பொண்ணு பேசுகின்ற தமிழ் அப்படியே சொக்க வைக்கிறதே விஸ்வநாதா, நல்ல பாட்டு போட்டலாம் என்று பலமுறை MS விஸ்வநாதன் சொல்லியிருக்கிறார் கண்ணதாசன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சரோஜதேவி. கவிஞர் எப்போது பெங்களூர் வந்தாலும் முன்னதாகவே எனக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுவார். என்னுடைய வீட்டில் இருந்தால் அவருக்கு சாப்பாடு போகும். அமெரிக்காவிலே அவர் உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவரை கடைசியாக பார்த்ததுன்னா அது நான் தான். அப்போது கூட சீக்கிரம் நான் திரும்ப வந்துடுவேன், எனக்கு சாப்பாடு அனுப்பி என்று தான் சொன்னார் அவர். கவிஞரை பொறுத்த வரைக்கும் எப்போதும் கலகலப்பாக சிரித்தபடி பேசுவது தான் அவருடைய குணம். அமெரிக்காவில் இருந்தபோது அவர் மிகவும் சோர்வாக இருந்தார். ஏன் இப்படி ஆயிட்டீங்க என்று நான் வருத்தத்துடன் கேட்டபோது, வயசாயிடுச்சம்மா என்ற கவிஞர், என்ன உனக்கு சிரிக்கணும் அவ்வளோதானே, நீ போதும் போதும் சொல்கிற வரைக்கும் சிரிக்கிறேன் என்று சொன்னபடி சிரிக்க தொடங்கி விட்டார். சிரித்தது போதும் டாக்டர் வந்து திட்ட போகிறார் என்று சொன்ன நான், சீக்கிரமே சென்னைக்கு வாங்க,
உங்களுக்கு சாப்பாடு அனுப்பி வைக்கிறேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு வந்தேன். இன்றைக்கு நம்முடைய அவர் இல்லை என்றாலும் அவரோட பழகிய அந்த நாட்கள் இன்று வரை என் மனதிலே பசுமையாக இருக்கிறது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சரோஜாதேவி. நம்ம அஜித் சார் தி ஸ்டைலிஷ் ஆக்டர் பார்த்துருக்கோம் பல படங்கள். அஜித் சார் த லார்ஜர் தென் லைஃப் ஹீரோ நம்ம பல படங்களில் பார்த்துருக்கோம். அஜித் சார் த பெர்ஃபார்மர் அதுவும் பல படங்களில் பார்த்துருக்கோம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்காகவே சார் அது ரசிக்கிறதுக்காகவே இந்த படத்தை நம்ம வந்து திரும்ப திரும்ப பார்த்தோம். அண்ட் அவருடைய எல்லா ஸ்டன்ஸும் அவர் தான் பண்ணார். எனக்கே ஆச்சரியமா இருந்தது சார், அவருடைய எல்லா ஸ்டன்ஸுமே அவர் தான் பண்ணார். ஓகே, ஒரு ஹீரோ அவன் 100 பேர் அடிப்பானா, இந்த படத்தில் பாருங்க ஒரு 4 பேர் என்ன அடிப்பானு. அண்ட் ஒரு டாக்ஸிக் மேஸ்கியூலினிட்டி இருக்குல்ல சார், ஒரு டாக்ஸிக்கான ஆண்மைவாதம், அதுக்கெல்லாம் எதிரான ஒரு படம் சார். இந்த படம் வந்து பெண்கள் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும் சார். அவர் அப்படிதான் வேணும்னு அவர் ஆசைப்பட்டார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.